ஹாய். வெயிலுக்கு இதமா குளு குளுன்னு வெள்ளரி பழ ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளரி பழத்த அதோட தோலு, விதையெல்லாம் எடுத்துட்டு, இந்த சதைப்பகுதிய மட்டும் தனியா பிரிச்சு வச்சுக்கலாம். அத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, அது கூடவே கொஞ்சமா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜார் கொள்ளாதனால 2 தடவையா போட்டு அரைச்சுக்கிறேன். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு, நல்லா அரைச்சுட்டு, அத ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். அதிலேயே ஆரோக்கியா பால், பாக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன். பாக்கெட் பால் சேர்த்தோம்னா, அத காய்ச்ச தேவையில்ல. பசும்பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆப்ஷன் தான் அது. பசும்பால் சேர்த்தா காய்ச்சி ஆற வைக்கணும். அவ்வளோதான் வெள்ளரி பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இத இது கூட கொஞ்சம் சியா சீட்ஸ் ஏற்கனவே ஊற வச்சு வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். அடிக்கிற வெயிலுக்கு இந்த வெள்ளரி பழமும், சியா சீட்ஸும் டீஹைட்ரேட் ஆகாம பாதுகாக்கும் நம்ம உடம்ப. குளிர்ச்சியா வச்சுக்கலாம். ஓகே. தேங்க் யூ.